தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பொள்ளாச்சி வழக்குல எல்லாருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? மிக சிறப்பாக வழக்கு விசாரணையை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்த சிபிஐக்கு எனது பாராட்டுகள். கால தாமதம் என்று அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் 2019க்கு பிறகு இந்த வழக்கு பல திருப்பங்களை சந்தித்தது. சிபிஐ கைக்கு வழக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் 1.25 வருடம் ஆகிறது. பெரிய அளவுக்கான காலதாமதம் என்று அப்படி குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதுல உண்மையிலே இது போன்ற வழக்குகளை புலனாய்வு செய்து நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பது என்பது மிக கடினம் என்பது ஒரு வழக்கறிஞனாக நான் அதை உணர்கிறேன். ஒருவர் அன்றைய காலகட்டத்திலே ஒரு ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவர். அதிமுக பொள்ளாச்சி யூத் விங் டவுன் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் 2021 தான் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஒரு பிரச்சனை என்ன ஆயிற்று என்றால், பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை சுட்டிக்காட்டி ஒரு ஜீபோ வெளிவந்து விட்டது. அது குறித்த வழக்குகள் நடந்தன. கடைசியாக உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு ஒரு தனி நீதிபதி முன்னால் தான் நடந்தது. தொடர்ந்து அவர் தான் விசாரித்தார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சமீபத்திலே மாறுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு கூட நமது உயர் நீதிமன்றத்தின் ரிஜிஸ்ட்ரி அதிலே தலையிட்டு இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கும் வரை அவர் அந்த பணியிலேயே தொடர்வார் என்று இப்போது தீர்ப்பு வழங்கி இருக்கிற நீதிபதியை பணியில் தொடர அனுமதித்தார்கள். இந்த அளவுக்கு நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, புலனாய்வு அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டி ஒத்துழைத்திருக்கின்றன. இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக எல்லோருக்குமாக ஒரு பாடமாக அமையும். அப்படியான பாடமாக அமைகிற அளவுக்கு கடுமையான தீர்ப்பாக இருக்கிறது. இதை அனைவருமே வரவேற்பார்கள். இப்ப இதுல ஒவ்வொரு குற்றவாளிக்கும் 4 ஆயுள் தண்டனை, 5 ஆயுள் தண்டனைன்னு சொல்லி இந்த தண்டனை விவரங்கள் வெளிவந்துட்டு இருக்கு, வேறுபடுது. இந்த ஆயுள் தண்டனைகளை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க? இப்ப 4 ஆயுள் தண்டனை அப்படின்றது ஒரு குற்றவாளிக்கு எப்படி விதிக்கப்படுகிறது? ஒரு காலகட்டத்திலே ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு லைஃப் என்பது 14 வருடம் என்கிற மாதிரியாக ஒரு பொது உணர்வு இருந்தது. அப்படி நிறைய விடுதலைகளும் நடந்திருக்கின்றன. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே லைஃப் என்றாலே முழு ஆயுள் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. அதற்கு பிறகு இப்போதெல்லாம் முழு ஆயுள் தான், அதாவது சாகும் வரைக்கும் தான் அந்த ஆயுள் தண்டனை. இதிலே பல்வேறு குற்ற எண்கள் கொடுத்து பல்வேறு விசாரணைகள் நடந்ததால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தண்டனைகள், அதாவது நீங்கள் சொல்வது போல 3 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை என்று. ஆனால் ஒரு ஆயுள் தண்டனை என்றாலே அவர் சாகும் வரைக்கும் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். ஒருவேளை மேல்முறையீட்டிலே இது மாற்றி அமைக்கப்படுமா, அது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. மாற்றி அமைக்கப்படாது என்று எங்களை போன்றவர்கள் நம்புகின்றோம். உண்மையிலே இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொழில்நுட்பம் இந்த வழக்கின் விசாரணைக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறது. அதுபோக பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு சிலர் தைரியமாக முன் முழு விசாரணைக்கும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். சாட்சியங்களும் சான்றாவணங்களும் இல்லாமல் எந்த குற்றத்தையும் நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கவே முடியாது. இதுல சான்றாவணங்கள் எல்லாமே ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாகவும், இன்னும் சொல்றேன் எக்ஸ்பர்ட் சாட்சியங்களோடு இது நடந்தது. நான் தொடர்ந்து அதை பார்த்து வந்தேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது எதிர்காலத்தில் இதே போன்ற வழக்குகள் வரும்போது ஒரு முன்மாதிரி தீர்ப்பாக அமையும் என்று நான் பார்க்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.